ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடா எப்பயும் போடுற கன்டென்ட்ட விட்டு இன்னைக்கு வேற கன்டென்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இதுக்கப்புறம் ரெகுலரான கன்டென்ட் வீடியோலாம் வரும். ஸோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து திருவண்ணாமலையில தான் இவங்களோட கம்பெனி இருக்கு. 2018ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஒரு நியூவான பிளான்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமுமே கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து ஃப்ரீ தான். நீங்க ஃப்ரீயாவே வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி ஃப்ரீயா ஜாயின் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் இருக்கும், அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எஸ்பிஓல ஜாயின் பண்ணி உள்ள வரீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பிளான்ல தான் உள்ள வருவீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த ஒரு டாஸ்க்குக்கு ₹5 கொடுக்குறாங்க. உங்களால மந்த்லி வந்து 150 ஃப்ரீயாவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். வீக்லி 7 டேஸ்மே உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருவாங்க. இதுல உங்களுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற கன்டென்ட்ட எனி சோசியல் மீடியால வந்து நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். Facebook, Twitter அப்படி இல்லாட்டினா வந்து Instagram அந்த மாரி வந்து நீங்க ஷேர் பண்ற மாரி இருக்கும் போஸ்ட் போட்டு. ஸோ அந்த லிங்க்கையும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்துட்டு வந்து உங்களோட லாகின் பேஜ்ல சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். நீங்க வந்து இதுல 500 ரீச் ஆனதுமே நீங்க வித்ட்ராவும் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ணும்போது டைரக்டா ஜாயின் பண்ண முடியாது. யாரையோடைய ரெஃபரல் லிங்கை வச்சுதான் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க இந்த பிளான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாரையுமே வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க விருப்பப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கீழே யாரையாவது ரெஃபர் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி விடலாம். அப்படி ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட் வந்து ரெஃபரல் இன்கமா ஒரு ₹1000 உங்களோட வாலெட்ல ஆட் பண்ணிடுவாங்க. அதை நீங்க எப்ப வேணாலுமே வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல கிரெடிட்மே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்ல எனக்கு பத்தாது, இன்னுமே நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து அப்கிரேட் ஆயிருக்கணும். அந்த அப்கிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல இருந்து 5999 பே பண்ணி எஜுகஸ்ட் அப்படிங்கறதுல ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு மாறிடுவீங்க. இப்போ நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயுமே ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் இருக்கும். 7 டேஸ்மே டாஸ்க் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ₹50 கொடுப்பாங்க. உங்களால மந்த்லி வந்து 1500 வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்குமே வந்து நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயுமே ₹1000 தான் ஆட் பண்ணுவாங்க. டெய்லி டாஸ்க் வந்து சேம் அதே மாதிரி தான் கண்டென்ட் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க 1500 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க பிளான் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு கீழே யாராவது நீங்க ஜாயின் பண்ணி விட்டுருப்பீங்க. அவங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுமே 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா உங்கள மாதிரியே மாறிட்டாங்க அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டிங் அசோசியேட்டா வந்து மாறிடுவீங்க. இப்போ நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டா மாறிட்டீங்க அப்படின்னா, இங்கேயுமே நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் பண்ணுவீங்க. அந்த டாஸ்க்குக்கான அமௌண்ட் ஒரு நாளைக்கு ₹50 இருக்கும். இதுவே ரெஃபரல் பண்ணீங்க அப்படின்னா ₹1000 கிரெடிட் பண்ணிடுவாங்க. இங்க வந்துட்டு ரெஃபரல் லிமிட் வந்து உங்களோட ஒரு ஐடிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரெஃபரல் வரைக்குமே நீங்க குடுத்துக்க முடியும். அடுத்ததா வந்து இன்ட்ரோ கமிஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராவோ இல்ல மார்க்கெட்டிங் அசோசியேட்டாவோ இருந்து உங்களுக்கு கீழ ஒருத்தர ஜாயின் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா, அவருமே வந்து 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறி இருந்தாருன்னா, அவரு ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு 20% வந்து இன்ட்ரோ இன்கமா ஆட் பண்ணிருவாங்க. 500 ஏர்ன் பண்றாருன்னா உங்களுக்கு ₹100 வந்து ஆட் ஆயிரும். அதுவே வந்து அவரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறி நீங்க வந்து 5999 பே பண்ணி அப்கிரேட் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரோ இன்கம் வராது. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோ இன்கம் அப்படிங்கிறது. நீங்க உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம் வரணும் அப்படின்னா நீங்களுமே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறி இருக்கணும். நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடாது. இதுல வந்து ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த பிளான்ல இருந்து ஒரு 20,000 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அகைன் நீங்க 5999 பே பண்ணி அந்த டைம்ல எஸ்பிஓல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அத வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட உங்களோட பிளான வந்து நீங்க ரினிவல் பண்ற மாதிரி தான். ஸோ பண்ணுனீங்கன்னா மட்டும் தான் நீங்க கன்டின்யூ பண்ண முடியும். உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு கீழ ஒருத்தர ஜாயின் பண்ணிவிட்டு அவருமே 20,000 ஏர்ன் பண்ணி அவருமே மறுபடியும் வந்து உங்கள போலவே 5999 பே பண்ணி
பர்ச்சேஸ் பண்ணாரு அகைன் அப்படின்னா, அவங்க பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து 500 ரூபி வந்து ஆட் பண்ணிருவாங்க. ஸோ இதுல நீங்க டெய்லி டாஸ்க்லயே 1500 ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு 10 ரெஃபரல் குடுத்தீங்க அப்படின்னா, அதுவே 10,000 ரூபி கிடைச்சிரும். இன்ட்ரோ இன்கமே உங்களுக்கு 3000 ரூபி வரும். இதுல இருந்தே உங்களால மந்த்லி வந்து 14,500க்கு மேல வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுல நீங்க ரெஃபர் பண்ண அமௌண்ட்ட நீங்க எப்ப வேணாலும் வந்து ரெக்வெஸ்ட் குடுத்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவே வந்து இன்ட்ரோ கமிஷன் அண்ட் டாஸ்க் அமௌண்ட் இது 2யுமே வந்து நீங்க 1500 ரீச் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து ரெக்வெஸ்ட் குடுத்து நீங்க வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுக்கப்புறம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பாத்துரலாம். சம்மரியில வந்து இதான் டீட்டெயிலா வந்து சிம்பிளா குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு கூட. இப்போ நீங்க 5,999 பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பயுமே வந்து எஸ்பிஓல ஒர்க் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எஜுகாஸ்ட்ல உங்களுக்கு பேசிக் அண்ட் மீடியம் லெவல் வரைக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சுக்க முடியும். உங்களுக்கு 6000 ரிவார்ட் பாயிண்ட் வந்து பைமோட் ஆப்ல உங்களுக்கு கிரெடிட் பண்ணிருவாங்க. அத நீங்க வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஒண்ணு வந்துட்டு நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்க வந்து 20,000 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, உங்களோட பேர்ல கண்டிப்பா வந்து பேங்க் அக்கவுண்ட் அண்ட் பான் கார்டு டீடைல் இருக்கணும். அந்த பான் கார்டுமே வந்து ஆதார் கார்டோட கண்டிப்பா வந்து இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க 5 நாள் வந்து கண்டினியூவா ஒர்க் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஐடிய நாங்க டெர்மினேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இதனுடைய உண்மை தன்மை எல்லாமே நெறைய வீடியோஸ் எல்லாமே இருக்கு. உங்களோட யூடியூப் சேனலுமே இருக்கு. ஸோ நீங்க அதுல போனீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் தாண்டி நெறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்றதும் பண்ணாதும் முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10வது நீங்க முடிச்சிருந்திருக்கணும். ஸோ ஏஜ் வந்து 18 பிளஸ்ஸாவும் இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்து ஏர்ன் பண்றீங்க, வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 20% டிடிஎஸ் புடிச்சது போக தான் நாங்க உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப இருக்க பிளான்ல வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து இத பிடிஎஃபா கூட நான் சென்ட் பண்றேன். இன்னும் டீட்டெயிலோட நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க எஸ்பிஓல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து எஸ்பிஓ பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த பைமோட்ல நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸுமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாம் கம்மியான பிரைஸ்க்கு தான் சேல் பண்றாங்க. நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்கா சேஃபா ஹோம் டெலிவரியுமே பண்ணி கொடுத்துருவாங்க. அக்சஸ் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி தான். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க பைமோட்ட. லிங்க்குமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க.